யாரெல்லாம் செல்ஃப் ஃபைன் பண்ணுறீங்க வீட்டில்? நீ செல்ஃப் ஃபைனா? வேறு யார் செல்ஃப் ஃபைனு? நீங்கள் நம்ம யாருக்கு அயன் பண்ணி கொடுக்குறீங்க? நீங்கள் அயன் பண்ணிக்கிறீங்க. செல்ஃப் ஃபைனா? கடைசி வரைக்கும் உங்கள்கிட்டலாம் பணம் இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் நீங்களாம் பணத்தை கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது. அயன் நீங்களே பண்ணிக்கிறீங்களா? அவரே பண்ணிக்கிட்டோம். அயன் பண்ணுறவர் என்ன பண்ணுவார்? நான் அயன் பண்ணுற பொட்டி தைக்கிறல அவர் என்ன பண்ணுவார்? அயன்காரர் என்ன பண்ணுவார்? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும்னு இறைவன் படைச்சி கீழே பூலோகத்துக்கு அனுப்பிச்சிக்கிறான். ஒரு சட்டைக்கு 10 ரூபா, ஒரு சட்டைக்கு 10 ரூபா, வாரத்துக்கு 50 ரூபா, 200 ரூபா, இதுவே 1000 ரூபா. நீ இவ்வளோ கணக்கு போடுறியே, இவ்வளோ கணக்கு போடக்கூடிய அளவுக்கு திறமை உன்னுடன் இருப்பதால் குறைவாக கொடுத்தாலே நீ வாழ்ந்து விடுவாய் என்று இறைவன் கொடுக்கவே மாட்டான். ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தாதானே நீ அங்கே கொடுப்ப, நீ தான் கொடுக்கவே மாட்டிய. யார்கிட்ட கொடுத்தா அது வெளியே போகும்போது அவங்ககிட்ட இறைவன் கொடுப்பான், கொடுத்துன்னே இருப்பான். புரியுதா இல்லையா? செல்ஃப் ஃபைன் பண்ணுறவங்ககிட்ட காசு சேராது. யாருன்னா செல்ஃப் ஃபைன் பண்ணி பாருங்கள், பிஸ்னஸ் டக்குன்னு ஸ்டாப் ஆகும், டக்குன்னு முடங்கும், டக்குன்னு லாக் ஆகும், டக்குன்னு லேபர் நின்று போயிடுவோம், எல்லாமே நடக்கும். செல்ஃப் ஃபைன் பண்ணுறவங்க. இன்னொருடைய தொழிலை எடுத்து நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் வளர முடியாது. அயன் பண்ணுறவருக்கு துட்டு கொடுக்குறவங்ககிட்ட துட்டு சேரும், தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இன்றைக்குமே செல்ஃப் ஃபைன் பண்ணுறவங்க கண்டிப்பாக துட்டு வச்சுருந்தாலும் அனுபவிக்க முடியாது. துட்டு சேராது, முதல்ல சேர்ந்தாலும் அதை அனுபவிக்க முடியும். செல்ஃப் ஃபைனை விட ஒரு நெகட்டிவான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த தொழில் வேணால் மாதம் 10,000 ரூபா சம்பளத்துக்கு கூட வேலை செய்யுங்க, ஆனால் செல்ஃப் ஃபைன் பண்ணாதீங்க. அயன் கடையில் கொடுத்து அயன் பண்ணிருப்போங்க, 10,000 ரூபா சம்பளம் உங்களுக்கு 15,000 ரூபா மாறும், 20,000 ரூபா மாறும். ஒரு நாள் நீங்கள் ஜென்ரல் மேனேஜர் அந்த கம்பெனிக்கு ஆவீங்க, ஒரு நாள் எம்டியாகவே ஆகிடுவீங்க. இதான் உண்மை. அயன் பண்ண வெளியே கொடுங்க, அதெல்லாம் அயனே கூட பண்ணாத போட்டுங்க. ஆனால் இன்னொருத்தர் தொழிலை நீங்கள் எடுத்து நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் தொழிலை இன்னொருத்தர் எடுத்து பண்ணால் என்ன கிடைக்குமோ அதோடைய பலாபலம் தான் உங்களுக்கு கிடைக்கும்.